எப்போவுமே ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி அடையுது அப்படின்னா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, படம் எதுவும் இல்லன்னா, ரஜினிகாந்த் வந்து ஒரு கெஸ்ட் ரோல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, படம் பண்ணுவாரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பழைய படங்கள்ல வந்து வள்ளி சொல்லலாம். சமீபத்தில வெளியான குசேலன் சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லால் சலாம். இது ஏற்கனவே வெளிய வந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் படமான ஹிந்தி படத்துடைய ரீமேக் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நாம வெளிநாடுகள்ல வெளியான பிரீமியர் ஷோ பார்த்த நண்பர்கள்ட்ட பேசின வரைக்கும், நமக்கு கலெக்ட் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில கிரிக்கெட் சம்மந்தமான விஷயங்களும் இருக்கு. ஜாதி மத சண்டைகளும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில பெருசா பேசப்பட்டிருக்கு. ஸோ ஜாதி மத சண்டை அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு யார் பஞ்சாயத்து பண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, ரஜினிகாந்த் மாதிரியான ஒரு பெரிய ஆளு, ஒரு பெரிய நடிகர் பஞ்சாயத்து பண்ணா சரியா இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் ரஜினிகாந்த வந்து இதில சேர்த்துருக்குறாங்க. ஸோ உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி அப்படிங்கிறது வந்து கிரிக்கெட்லேயும் இருக்குது அப்படிங்கிற சம்மந்தமா இந்த படத்தில ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கிறாங்க. படத்தோட பலவீனம் திரைக்கதை அப்படின்னு சொல்றாங்க. படத்தில மிகப்பெரிய பலம் ரஜினிகாந்த், ஏ.ஆர். ரஹ்மான், ஐஸ்வர்யா, தனுஷ்.